இவ்வளோ க்ரீமியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் லப்பாப் தர இனிமே வீட்லயே ஈஸியா செஞ்சிடலாம். கடாயில எண்ணெய் காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம், 4 ஆப்பிள் தக்காளி, 8 காஷ்மீர் மிளகா, மல்லித்தண்டு, ஒரு பிரிஞ்சி இலை, முந்திரி சேர்த்தி 2 நிமிஷம் நல்லா வணக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி மையா வணங்கினதும் பிரிஞ்சி இலையை எடுத்துட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து பன்னீர்ல மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஆயில்ல நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப கடாயில ஆயில் காஞ்சதும் சீரகம், பெரிய வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதமானதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசம் போற வரை வணக்கிக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி சேர்த்து வணக்கிட்டு மல்லித்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு வணக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம். அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு குடமிளகாய் சேர்த்து லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்து பன்னீரும் பட்டரும் சேர்த்து 2 நிமிஷம் வெந்ததும் கடைசியா கஸ்தூரி மேத்தியும் பிரஸ் கிரீம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் லபாப் தார் ரெடி. அடுத்த டைம் பன்னீர் வாங்கினா இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட மறக்காம ஷேர் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க.